ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்என்ஆர்ஏ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 நாளாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்மிதாக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஃபீவராக இருந்தனால சரி பாப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. இது நேற்று நைட்டு மண்டே நைட் எடுத்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டோம். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சனால எடிட் பண்ண டைமும் இல்லை, அதனால தான் எடிட் பண்ணலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போட்டுடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னியும் தோசையும் தான். தக்காளி சட்னி சிம்பிளாக எப்படி செய்கிறதுனா, கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். சூடாக இருக்கிறப்ப மிக்சியில் போடக்கூடாது. அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு சட்னி ரெடி. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தாளிச்சும் வச்சு சாப்பிட்லாம், தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, எண்ணெய், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற வேலையை போயாச்சு. மிக்ஸி போட்ட சவுண்டில் பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவளை அடுப்பில் வச்சுட்டு தான் தோசையை ஊற்றினேன். தோசையை ஊற்றி முடிச்சுட்டு எனக்கு குட்டி தோசை ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபைனலாக எனக்கு ஊற்றிக்கிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.